அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் சாப்டர் 2 நேஷ்னல் இன்கம் அதில் மெத்தட்ஸ் ஆஃப் மெஷரிங் ஆஃப் நேஷ்னல் இன்கம் அப்படிங்கிறதுல பார்த்துட்ருக்கோம். அதில் இதுக்கு முன்னாடி ப்ராடக்ட் மெத்தடு பார்த்தோம். மொத்தம் 3 மெத்தட் இருக்குது. ப்ராடக்ட் மெத்தட், இன்கம் மெத்தட், எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்னு. போன வீடியோவில் ப்ராடக்ட் மெத்தட் பார்த்தோம். இந்த வீடியோவில் இன்கம் மெத்தடை பற்றி பார்க்க போகிறோம். இன்கம் மெத்தட் அப்படிங்கிறது என்னென்னா வருமான முறை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் இன்னொரு நேம் என்னென்னா ஃபேக்டர் ஏர்னிங் மெத்தட் அப்படின்னு சொல்கிறது. திஸ் மெத்தட் approaches national income from the distribution side. Under this method, national income is calculated by adding up all the incomes generated in the course of producing national product. அதாவது இந்த வருமான முறை அப்படிங்கிறது என்னென்னா நேஷ்னல் இன்கமில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன் சைடு, அதாவது பகிர்வு பகுதியிலிருந்து இதை அப்ரோச் பண்ணுறது. இந்த அப்ரோச் எதில் அப்படின்னா நேஷ்னல் இன்கமில் டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் இருக்கக்கூடிய வருமான தேசிய வருவாயில் பகிர்வு பகுதியிலிருந்து கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேஜில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்லேருந்து கிடைக்கக்கூடிய எல்லா இன்கம்ஸ், அதாவது என்ன அப்படின்னா வேஜஸ்ஸு சொல்கிறது, வேஜஸ்ஸு இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம்னா ஆட் பண்ணி நேஷ்னல் இன்கமோட கால்குலேட் பண்ணுறது. அதுதான் calculated adding of all the incomes generated in the course of producing national product. அதாவது உற்பத்தி காரணிகளை அனைத்து விதமான ஊதியங்களையும் என்ன பண்ணணும்னா கூட்டி தேசிய வருமானத்தோட கணக்கிடலாம். இதுக்கு என்ன பண்ணால் இந்த வருமான முறைக்கு காரணிகள் சம்பாதிக்கும் முறை அப்படின்னு சொல்கிறது. அதுதான் ஃபேக்டர் ஏர்னிங் மெத்தட் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு. இந்த நேஷ்னல் இன்கம் மெத்தட்லேருந்து நாம் எந்தெந்த ஸ்டேஜில் கேல்குலேட் பண்ணுறது, கணக்கிடுதல் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, த என்டர்பிரைசஸ் ஆர் கிளாசிஃபைடு இன்டு வேரியஸ் இண்டஸ்ட்ரியல் குரூப்ஸ். அதாவது மொத்த நிறுவனங்கள் அல்லது வெவ்வேறு தொழில் குழுக்களாக இதை என்ன பண்ணுறாங்கன்னா பிரிக்கிறாங்க. அதான் கிளாசிஃபைடு இன்டு வேரியஸ் இண்டஸ்ட்ரியல் குரூப்ஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு, ஃபேக்டர் இன்கம்ஸ் ஆர் grouped அண்டர் லேபர் இன்கம், கேபிட்டல் இன்கம் அண்டு மிக்சட் இன்கம். இந்த ஃபேக்டர் இன்கம் அப்படிங்கிறது காரணி வருவாய். இதை மூணு வகையாக பிரிக்கிறாங்க. அதில் என்ன அப்படின்னா உழைப்பாளர் வருமானம், மூலதன வருமானம், கலப்பு வருமானம். அதான் லேபர் இன்கம், கேபிட்டல் இன்கம் அண்டு மிக்சட் இன்கம் அப்படிங்கிறது. இந்த லேபர் இன்கமில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வேஜஸ், சேலரிஸ், fringe benefits, employers contribution to social security. அதாவது இந்த உழைப்பாளர் வருமானம் அப்படிங்கிறதுனா கூலி, சம்பளம், அப்புறம் சமூக பாதுகாப்புக்கு முதலாளியோட பங்களிப்பு அப்படிங்கிறது. இன்னொன்று உற்பத்தி திறனை ஊக்குவிக்கிறதுக்காக செய்யக்கூடிய ஊதியங்கள். அதுதான் ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. செகண்டு, கேபிட்டல் இன்கம் அப்படிங்கிறது என்னென்னா ப்ராஃபிட், இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட் அண்டு ராயல்ட்டி. அதாவது கேபிட்டல் இன்கம் அப்படிங்கிறது மூலதன வருமானம். இதில் லாபம், வட்டி, லாப ஈவு, அப்புறம் ராயல்ட்டி அப்படிங்கிறது இருக்குது. நெக்ஸ்ட்டு மிக்சட் இன்கம். மிக்சட் இன்கமில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபார்மிங், சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அண்டு அதர் ப்ரொஃபஷன்ஸ். அதாவது மிக்சட் இன்கம் அப்படிங்கிறது என்னென்னா கலப்பு வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் எல்லா சோர்ஸஸும் இதில் ஜாயிண்ட் ஆகிக்கும். எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபார்மிங், விவசாயம், சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், அதாவது சிறுதொழில் செய்வோர் அல்லது பண்ணை சிறுதொழில் செய்வோர்னு சொல்லலாம், சிறுதொழில் செய்வோர் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அதர் ப்ரொஃபஷன்ஸ், அதாவது மற்ற வேலைகளை செய்யக்கூடியவங்க. இவங்க இதெல்லாம் கிடைக்கக்கூடிய இன்கம், வருமானம். இதை பார்த்திங்கன்னா மிக்சட் இன்கம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு தேர்டு, national income is calculated as domestic factor income plus net factor income from abroad. In short,
y is equal to w plus r plus I plus pi plus r minus p. அதாவது உள்நாட்டு காரணிகள் அப்படிங்கிறது டொமஸ்டிக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து இதில் வந்து அந்த ஃபேக்டரில் இருந்து வரக்கூடிய இன்கம்ஸும் அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு ஏற்றுமதி இறக்குமதி இதிலிருந்து வரக்கூடிய நெட் இன்கம் இதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய வருவாய்களை சொல்லக்கூடியது. இந்த ஏற்றுமதி இறக்குமதி பொறுத்த வரைக்கும் அது என்ன அப்படின்னா வெளிநாடுகளிலிருந்து வர வருமானங்களை சொல்லலாம். ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணால் கூட்டி நேஷ்னல் இன்கமோட கால்குலேட் பண்ணலாம். அதுக்கு தான் வந்து ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. y is equal to w plus r plus I plus pi plus r minus p அப்படிங்கிறது. y அப்படிங்கிறது இன்கம்மு, w அப்படிங்கிறது வேஜஸ், r அப்படிங்கிறது ரெண்ட்டு, I அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட், pi அப்படிங்கிறது ப்ராஃபிட்ஸ், r அப்படிங்கிறது எக்ஸ்போர்ட் அண்டு p அப்படிங்கிறது இம்போர்ட்ஸ். இதையெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணால் நமக்கு நேஷ்னல் இன்கம் எங்கேருந்து ஃப்ரம் அப்ராட்லேருந்து கிடைக்கிறது சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, this method is adopted for estimating the contributions of the remaining sectors with small enterprises, banking and insurance, commerce and transport, professions, liberal arts and domestic services, public authorities, house property and foreign sector transactions. அதாவது மொத்த தேசிய வருவாயை கணக்கிடுறதுல இருக்கக்கூடிய பிற துறைகள், அதாவது வேறு இருக்கக்கூடிய செக்டர்ஸ் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்மால் என்டர்பிரைசஸ் சிறு நிறுவனங்கள், அடுத்தது பேங்கிங் வங்கி, அப்புறம் பேங்கிங் அண்டு இன்சூரன்ஸ் வங்கி மற்றும் காப்பீடு, அடுத்தது காமர்ஸ் அண்டு டிரான்ஸ்போர்ட் வணிகம் மற்றும் போக்குவரத்து, அப்புறம் லிபரல் ஆர்ட்ஸ் அண்டு டொமஸ்டிக் சர்வீசஸ் கலை வீட்டு வேலை செய்கிறவங்க, அதுக்கப்புறம் பப்ளிக் அத்தாரிட்டிஸ் பொது நிறுவனங்கள், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வீட்டு சொத்து வருமானம், அப்புறம் ஃபாரின் செக்டார் டிரான்சாக்ஷன் அயல்நாட்டு வாணிப பரிமாற்றங்கள். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வருமானமாக மதிப்பிடப்படுது. நெக்ஸ்ட்டு, டேட்டா ஆன் இன்கம் ஃப்ரம் அப்ராட் the rest of the world sector or foreign sector are obtained from the account of the balance of payments of the country. அதாவது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கிறது செலுத்து நிலை கணக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய அல்லது வெளிநாடுகளுக்கு சென்ற தொகை தொடர்பான புள்ளி விவரங்கள் அப்படின்னு சொல்கிறது. அது என்னென்னா வெளிநாடுகளிலிருந்து வர்றது அப்படின்னா நம்ம ஃபாரின் கண்ட்ரியில் ஏதோ ஒரு கம்பெனியில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதிலிருந்து வரக்கூடிய ஷேர்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த ஷேர்ஸ்க்கு வரக்கூடிய டிவிடெண்ட்ஸு, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு இதை சொல்லலாம். அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு சென்ற தொகை இங்கேருந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக போகிறது. ஸோ இதையெல்லாம் வந்து நம்ம இந்த புள்ளி விவரங்களை கலெக்ட் பண்ணி நம்ம இந்த நேஷ்னல் இன்கம்மை கால்குலேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, ப்ரீகாஷன்ஸ் முன்னெச்சரிக்கைகள். while estimating national income through income method the following precautions should be taken. அதாவது இந்த நம்மளுக்கு மேக்ஸிமம் இது வந்து பார்த்திங்கன்னா பின்தங்கிய நாடுகள் மற்றும் வளர்ந்து வரும் நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ், டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இதில் தான் வந்து இந்த மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஸோ இதில் வரக்கூடிய எரர்ஸை வந்து எப்படி வந்து எரர்ஸ் வந்து அதிகம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, இதை எந்தெந்த முறையில் வந்து நமக்கு இதை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இதில் சொல்லக்கூடிய அதுதான் வந்து ப்ரிகாஷன்ஸ் முன்னெச்சரிக்கைகள் அப்படின்னு சொல்கிறது. அதில் ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் நம்ம இதில் நாட் டு பி இன்க்ளூடட் எதெல்லாம் இந்த முறையில் வந்து சேராது அப்படின்னு சொல்கிறாங்க. Transfer payments are not to be included in estimation of national income. Transfer payments are not to be included in estimation of national income, as these payments are not received for any services provided in the current year, such as pension, social insurance, etc.
இந்த இன்கம் மெத்தடு வருமான முறையில் வந்து கால்குலேட் பண்ணுறதுல எதெல்லாம் இன்க்ளூட் ஆகாது, எதெல்லாம் சேர்க்கப்படாது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ், அதாவது மாற்று செலுத்துதல்கள் அப்படிங்கிறது வந்து இதில் சேர்க்கப்படாது. அதே போல் not received for any services provided in the current year such as pension, social insurance, அதாவது ஓய்வூதியதாரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஓய்வூதியம், அப்புறம் சோசியல் இன்சூரன்ஸ் சமூக காப்பீடு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்கம் மெத்தடில் கால்குலேஷனுக்கு இதெல்லாம் எடுத்துக்கப்படாது. அதுதான் நாட் டு பி இன்க்ளூடட் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. செகண்டு, the receipts from the sale of second-hand goods should not be treated as part of national income as they do not create new flow of goods and services in the current year. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேல் ஆஃப் செகண்ட் ஹேண்ட் கூட்ஸ், அதாவது இரண்டாம் தரமான பொருட்களை வந்து விற்பனை செஞ்சு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை வந்து இதில் நேஷ்னல் இன்கமில் செய்ய முடியாது. அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா காரை சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, windfall gains such as lotteries are also not to be included as they do not represent receipts from any current productive activity. அதாவது வின்ஃபால் கெயின்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, எதிர்பாராமல் நமக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் அல்லது வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது லாட்ரியிலேருந்து கிடைக்கிறது, இல்லை வேறு ஏதாவது ஒரு சோர்ஸஸ்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய கெயின்ஸ், அதாவது ப்ராஃபிட்டு, அதாவது இன்கம் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் இன்கமில் கால்குலேட் பண்ணுறது சேர்த்துக்க முடியாது. நெக்ஸ்ட்டு, corporate profit tax should not be separately included as it has been already included as a part of company profit. அதாவது அந்த கார்ப்பரேட் கம்பெனி இருக்குது அப்படின்னா அதுக்குள்ள ப்ராஃபிட்டுக்கு டேக்ஸ் போடுறது, அந்த டேக்ஸை வந்து பார்த்திங்கன்னா நாட் டு பி செப்பரேட்லி இன்க்ளூடட், அதை தனியாக வந்து சேர்க்க முடியாது. ஏன்னா அது ஏற்கனவே அந்த பார்ட் ஆஃப் கம்பெனி ப்ராஃபிட்டில் சேர்த்தியாச்சு. ஏற்கனவே நம்ம அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டில் இருக்கிறத சேர்த்துனதுனால அந்த கார்ப்பரேட் ப்ராஃபிட் டேக்ஸ் அப்படிங்கிறத வந்து இந்த இன்கம் மெத்தடில் கால்குலேட் பண்ணுறதுக்கு இன்க்ளூடட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு, ஐட்டம்ஸ் டு பி இன்க்ளூடட், என்னென்ன வகையான இதில் வந்து நம்ம இன்கம் மெத்தடில் நேஷ்னல் இன்கம் கால்குலேட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, imputed value of rent for self-occupied houses or offices is to be included. அதாவது ரெண்ட் ஃபார் செல்ஃப் ஆக்குபைடு, அதாவது நம்ம சொந்த இதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா வாடகைக்கு எடுத்துக்கிறது. அதே மாதிரி வீடாகட்டும் அப்புறம் ஆஃபீஸஸ் ஆகட்டும், இதை வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ வந்து ஒருத்தவங்க வீடு இருக்காங்கன்னா அவங்க வந்து வாடகைக்கு விடுறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதிலிருந்து வரக்கூடிய இன்கம்மை டேக்ஸஸாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நேஷ்னல் இன்கம்க்கு எடுத்துக்கப்படும். நெக்ஸ்ட்டு, imputed value of services provided by owners of production units family labor is to be included. அதாவது இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சர்வீசஸ், அதாவது நம்ம என்ன சொல்கிறாங்க, ஒரு கல்யாணத்தில் இல்லை வேறு ஒரு சர்வீசஸ் செய்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து அந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் யூனிட்ஸ், அதில் ஃபேமிலி மெம்பர்ஸும் அதில் லேபராக இருந்தாலும் அதுலேயும் அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறது, இன்க்ளூட் பண்ணிக்கிறது, அதையும் வந்து சேர்த்திக்கிறது. அதுதான் சொல்கிறது என்னென்னா, வேல்யூ ஆஃப் சர்வீசஸ் ப்ரொவைடட் பை ஓனர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் இஸ் டு பி இன்க்ளூடட். அது ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸே எல்லாருமே வந்து ஒரு சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட இன்கமும் வந்து இந்த நேஷ்னல் இன்கமோட சேரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம இந்த வீடியோவில் இது வரைக்கும் இன்கம் மெத்தட், அதாவது வருமான முறையை பற்றி நம்ம பார்த்தோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து ப்ராடக்ட் மெத்தட் பார்த்தோம், இதில் இன்கம் மெத்தட் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் பற்றி பார்க்க போகிறோம். இதோட இந்த வீடியோவில் இந்த டாப்பிக்கோட முடிச்சுக்கலாம். இன்னொரு வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கோட உங்களைய மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.